வெல்கம் டு ஜேஎஸ் டைரி ட்ரெஷர். அம்மா, இன்னைக்கு என்ன கதை சொல்ல போற நீ? இன்னைக்கு செல்லம், வா நம்ம அகல்யா அக்காவை பற்றி இன்னைக்கு கதை பேசலாம். சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டோரி. கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அகல்யா என்ற பெண்ணின் 3 பருவங்கள் கதைகளை தான் நம்ம இந்த கதையில் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அகல்யா அழகான, அருமையான, அன்பான ஒரு குழந்தை. அம்மா, அப்பா, 2 தம்பி, 2 தங்கையோட மிடில் கிளாஸ் ஃபேமிலி பொண்ணு. படிப்பில் அவள் தான் சுட்டி. அறிவு பயங்கரம், பாசம் அதைவிட தாண்டி. வயசில் சின்ன பொண்ணாக இருந்தாலும் அவ்வளோ குடும்பத்து மேலே அக்கறை. அவங்க அப்பா மாத சம்பளம் வாங்குறவர். 6 பேரை குடும்பத்தில் பாதுகாக்கணும்னா எவ்வளோ கஷ்டம். பணம் பற்றாக்குறை மாதம் வரும். கடன் வாங்குவார், வட்டி கட்டியே வாழ்க்கையை ஓட்டிடுவார். என்ன பண்ணுறதுன்னு நினச்சியே அவ்வளோ கவலை. அகல்யா தான் மூத்த தம்பிக்கிட்ட நான் இருக்கேன்னு சொல்லி தோல் தகர்றா. 18 வயசு ஆயிடுச்சு. 12th எக்ஸாம் முடிச்சுட்டு ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்குறா. அப்பா, அம்மா, சகோதரிக்கிட்ட சொல்லணும்னு ஆசையாக மனசில் சந்தோஷத்தோடு வரா. குடும்ப சூழ்நிலையை கொஞ்சம் நினச்சி பார்க்குறா. அப்பா நம்மளை மேல் படிப்பு படிக்க வைப்பாரா, நம்ம அப்பாவுக்கு பாரமாக இருப்போமா அப்படின்லாம் யோசிச்சுட்டே வரா. வீட்டுக்கு பார்த்தா அவன் நினச்ச மாதிரியே அவளால் மேல்கல்வி படிக்க முடியலை. காலேஜில் போய் வேலையில் சேரறா. பார்ட் டைமாக ஈவினிங்கில் பண்ணுறா. அப்படியே தனக்கும் மேற்படிப்புக்கு தொலைதூர கல்வியில் படிக்கிறா. தான் தம்பி தங்கைகளுக்கும் நல்ல பாடத்தை சொல்லிக்கிட்டே. ஒருத்தி எவ்வளவு தான் பண்ணுவா. அகல்யாவை நினச்சாலே பாவமாக இருக்குது. ஆனால் அவளுக்கு இந்த சுமை கொஞ்சம் கூட இல்லை. 25 வயசு வந்துடுச்சு. அவளுக்கு வரன் பார்க்குறாங்க. ராகுல்னு அவங்க வீட்டிலேருந்து வராங்க. அவளும் கல்யாணத்துக்கு எவ்வளவோ சொல்லி பார்க்குறா. தடைகளை பெற்றோர் கேட்கலை. காலையில் கல்யாணத்தன்னைக்கு வீடே சந்தோஷமாக இருக்குது. அவள் மனசில் எல்லா கவலையும் மனசில் எடுத்துக்கிட்டு கல்யாணத்துக்கு சந்தோஷம் இருக்கிற மாதிரி ரெடி ஆகிறா. தன் நம்பிக்கையை மட்டும்தான் நம்புகிறா. ராகுலையும் நம்புகிறா. கல்யாணம் எல்லார் முன்னிலையுமே நல்லா நடந்துச்சு. பிரியா விடை கொடுத்து புகுந்த வீட்டுக்கு போகிறா. தான் தம்பிகளுக்கெல்லாம் நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்கா. நல்லா படிக்கணும்னு. பசங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா படித்து 4 பேரும் பட்டங்களை வாங்குறாங்க. அவள் புகுந்த வீட்டுக்கு போனால் கூட தன் கணவன் ராகுலோடு சேர்ந்து உறுதுணையாக பிறந்த வீட்டுக்கும் நல்லது பண்ணி 4 பசங்களையும் தலை தூக்கி விடுறா. எவ்வளவு அழகான அகல்யா! எல்லாருக்கும் தாம் குடும்பத்திற்கே அகலாக இருக்கா. ஒளி கொடுத்துக்கிட்டே இருக்கா. பிறந்த வீடும் முக்கியம், புகுந்த வீடும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குல்ல இந்த கதை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த அகல்யா மாதிரி இருக்கிற நிறைய அகல்யாக்களுக்காக இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.